வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, ரிஷபம் ராசிக்கான வார பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அதாவது ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். குறிப்பாக ரிஷபம் ராசிக்கு. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் மெதுவாக நடக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நல்ல பலன்களாக இருக்கும். எதுவுமே அவசர முடிவுகளை நீங்கள் தவிர்க்க வேண்டிய காலமாக இருக்கும் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும். கொஞ்சம் மெதுவாக இருக்கும். எந்த வேலையும் நடக்கிறதெல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். பட் சக்ஸஸ் கண்டிப்பாக கிடைக்கும். அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. பட் அவசர முடிவுகள் நீங்கள் தவிர்க்க வேணும். கண்டிப்பாக தவிர்க்கணும் இந்த வாரம் பொறுத்த வரையில். உள்ளுணர்வு அதிகமாக வெளிப்படையான செயல் குறைவாக இருக்கும். உள்ளுணர்வு உங்களுக்கு இது எதனா ஒரு விஷயம் தோணும். அது அது செயல்படுத்துறதுல கொஞ்சம் குறைவு இருக்கிற மாதிரியா உங்களுக்கு இருக்கும். வேலை பகுதியில் உங்களுக்கு அமைதியாக செயல்பட்டால் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் காத்துட்ருக்கு இந்த வாரம் பொறுத்தவரையில். அதே மாதிரி உங்களோட உழைப்பு எல்லாருனாலையும் கவனிக்கப்படும் இந்த வாரம். உங்களோட மேலதிகாரிகள்லாம் உங்களை பார்த்து பாராட்டுவாங்க. நீங்கள் நல்லா வேலை பார்த்துருக்கீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் உடனடி பலன் கிடைக்காமல் கொஞ்சம் தாமதமாகும். நீங்கள் நல்லா உழைப்பு போடுவீங்க. அது பார்ப்பாங்க, மேலதிகாரிலாம் வாழ்த்துவாங்க. பட் உங்களுக்கு ஒரு நல்ல பலன் மட்டும் கொஞ்சம் டிலேவாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதிய வேலை, கொஞ்சம் டிரான்ஸ்ஃபர் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த ஒரு வாரம் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரிஷபம் ராசி பொறுத்தவரையில். ஆனால் முடிவு கொஞ்சம் உடனே வராது. நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபருக்கோ இல்லை வேறு ஒரு செக்ஷனுக்கோ ஏதாவது மாறணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் உடனே நம்ம கேட்ட உடனே கிடைக்கணும் அப்படி கிடைக்காது. கொஞ்சம் டிலேவாக தான் கிடைக்கும் இந்த வாரம் பொறுத்தவரையில். லாபம் மெதுவாக தான் வரும். இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் கொஞ்சம் லாபம் ஸ்லோவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதுசாக ஏதாவது முதலீடு செய்யணும்னா அது கொஞ்சம் காத்துன்னுருங்க. அது தேவையில்லை, கொஞ்சம் அவசரப்படாதீங்க. அது மட்டும் கொஞ்சம் காத்துட்ருங்க. இந்த வாரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் பார்த்தீங்கன்னா 24ஆம் தேதியும் 25ஆம் தேதியும். அதாவது வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் உங்களுக்கு கொஞ்சம் அதிர்ஷ்டகரமான நாட்களாக இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும். இந்த 2 நாள் நீங்கள் நல்லா உபயோகப்படுத்திக்கோங்க. ஏதாவது நல்ல விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இந்த 2 நாள் பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. எந்த ஒரு பேச்சு பேசுகிறதுனாலும் கோவப்படாதீங்க. நிதானமாக ஒரு வேலையும் செய்யும்போது கொஞ்சம் ஆழ்ந்து கவனித்து செய்யுங்க. அது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நாள் உங்களுக்கு 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. பண வருமானம் பொறுத்தவரையில் இந்த வாரம் நல்ல பண வரவு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் சின்ன சின்னதாக எதிர்பாராத செலவுகள் வரும். அது வழக்கம் போல் சிலதாக நீங்கள் சமாளிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேவிங்ஸ் நீங்கள் எடுத்து வைக்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். அது முடிஞ்சால் நீங்கள் எடுத்து வச்சுருங்க. அன்னெசரி எக்ஸ்பென்ஸ் அதை தவிர்த்துக்கோங்க. அதே மாதிரி கடன் பொறுத்தவரையில் நீங்கள் யார்கிட்டையும் கடன் வாங்கவே வாங்காதீங்க. அதே மாதிரி கொடுக்கவும் செய்யாதீங்க. கொஞ்சம் காசு கொடுத்தீங்கனாலும் போச்சு, வாங்கினாலும் உங்களால் கொடுக்க முடியாது. அந்த மாதிரியான சூழ்நிலை இந்த வாரம் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் அமைதி இருக்கும். நல்ல ஒரு அமைதி இருக்கும். ஆனால் சில நேரங்களில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு கணவன் மனைவி கிட்ட ஒரு சின்ன கருத்து வேறுபாடு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். புரிதலில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். பேசாமல் இருக்காதீங்க. ஓப்பனாக டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஒருத்தருக்கு ஒருத்தர் மன விட்டு பேசிக்கோங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை நோக்கி கொண்டு போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. உறவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சோதனை காலம்தான். 2 பேரும் கொஞ்சம் கடினத்தன்மை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். உண்மையாக இருந்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கும். அது மட்டும் நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் நல்லா இருந்ததுன்னா நல்ல ஒரு விஷயமா இருக்கும். மனசில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு யோசனை இருக்கும். எல்லாமே கொஞ்சம் தேவைக்கு அதிகமாக யோசிப்பீங்க. அதாவது ஓவர் திங்கிங் சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரியான ஒரு திங்கிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பழைய விஷயங்களை நினச்சி கவலையாக எதுவும் வச்சுக்காதீங்க. அது கடந்தது அதை அப்படியே விட்டுருங்க. சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பழைய விஷயங்கள் நினைச்சு கவலைலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை தவிர்த்துக்கோங்க முடிஞ்ச அளவில். ஆரோக்கியம் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தூக்கமின்மை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண் கொஞ்சம் சோர்வாகவும் கழுத்து வலி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. தூக்கம் குறையறதுக்கு காரணம் உங்களோட ஒர்க் ப்ரெஷர் இருக்கும்.
அது வந்து நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. தூங்க கிடைக்கிற டைமை வந்து நல்லா உபயோகப்படுத்திக்கோங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க. முடிஞ்சால் கொஞ்சம் தியானம் பண்ணுங்கள், இல்லை யோகா அந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு அப்டேட் பண்ணுங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி குடுக்கறதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு. ரிஷபம் ராசி பொறுத்தவரையில. மொபைல் யூஸ் பண்றது, லேப்டாப் யூஸ் பண்றது அதெல்லாம் வந்து கண்டிப்பா குறைங்க. இந்த வாரம் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு செஞ்சீங்கன்னா, உங்களுக்கு ஒரு நல்ல டெவலப்மெண்ட் வந்து காத்துட்டு இருக்கு. அது வந்து கண்டிப்பா செய்யுங்க. வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு செய்றது வந்து உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல வளர்ச்சி குடுக்கும். அதே மாதிரி ஏழைகளுக்கு முடிஞ்சா உணவு தானம் பண்றது வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும். இந்த வாரம் பொறுத்தவரையில எவ்வளோ நீங்க அமைதி இருக்கிறீங்களோ, அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். பெருசு பெரிய முடிவுகள் எதனா இருக்கிறதுனா, அத கொஞ்சம் தள்ளி வைங்க. உடனே எந்த ஒரு பெரிய முடிவுகளையும் எடுக்காதீங்க. கொஞ்சம் மன அழுத்தத்த கண்ட்ரோல் பண்ணுங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி குடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சுருக்கமா இந்த வாரம் பொறுத்தவரைக்கும் ஒரு மெதுவான முன்னேற்றம், செலவு அதிகம், மனசு அமைதி தேவைப்படும். அதுதான் இந்த வாரம் பொறுத்தவரைக்கும் ரிஷப ராசிக்காரங்களுக்கு காத்துட்ருக்கு. அவசரத்த எந்த அளவுக்கு தவிர்க்கிறீங்களோ, அது வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு இழப்ப தவிர்த்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதுதான் நான் இந்த வீடியோல நான் சொல்லணும்னு நெனச்சேன். ரொம்ப நன்றி. இது நீங்க பொறுமையா கேட்டுருக்கீங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி குடுத்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் இது உதவியா இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ராசி பலன் நிகழ்ச்சியில நான் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி. வணக்கம்.